வணக்கம். இத்தேர்வின் நாளைய வெற்றியாளர்களே, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். முந்தைய பதிவில் கோடுகள் என்னும் தலைப்பில் ஒரு சில முக்கியமான வினாக்களையும் அதற்குரிய விடைகளையும் பார்த்தோம். இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் காண இருக்கும் தலைப்பு வடிவம். இதற்குரிய சில முக்கியமான வினாக்களையும் அதற்கு உண்டான விடைகளையும் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கோடுகள் இணைக்கப்பட்டு மூடப்படும் பொழுது டேஷ் உருவாகின்றது. வடிவம். நீளம் மற்றும் உயரத்தை மட்டும் கொண்டுள்ள பொருள்கள் எத்தனை பரிமாணத்தை கொண்டுள்ளது? 2. நேர்மையான ஒப்பந்தத்தை குறிக்கும் வடிவம். சதுர ஒப்பந்தம். வடிவியல் அளவீட்டு முறைகளுக்கு உட்பட்ட வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஒழுங்கான வடிவங்கள். அமைப்பியல் வடிவங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? இயற்கை வடிவங்கள். ஓர் ஓவியத்தில் நேர்மறை வடிவம் என்பது வரையப்பட்டுள்ள பொருளின் வடிவம். ஓர் ஓவியம் வரையப்பட்டுள்ள இரு பரிமாண சமதளம் எவ்வாறு அழைக்கப்படும்? ஓவிய பரப்பு. கிறிஸ்து பிறப்பின் சின்னமாக கருதப்படும் வடிவம் முட்டை வடிவம். சக்தியையும் ஆற்றலையும் குறிக்கும் வடிவம் எது? முக்கோணம். வடிவம் என்பது எந்த அச்சுக்களை கொண்டிருக்கும்? X மற்றும் Y அச்சு. வடிவத்திற்கு எந்த அச்சு கிடையாது? Z அச்சு. இயக்க வடிவம் என்பது நிலையற்ற தன்மையை உணர்த்தும். ஓர் பொருளின் நீளம், உயரம், ஆழம் ஆகிய பண்புகள் அப்பொருளின் டேஸை நிர்ணயிக்கின்றன. பரிமாணம். ஓவிய படம் மற்றும் தளம் புறமறிப்பு என்றால் நேர்மறை உருவம் எதிர்மறையாகவும் எதிர்மறை உருவம் நேர்மறையாகவும் புறமறிதல். எதிர்மறை வடிவம் என்பவை ஓர் ஓவியத்தின் பின்புலம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இத்தேர்வு எழுதும் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். பகிர்ந்துண்டு வாழ் என்ற பழமொழி உணவை மட்டும் குறிப்பதல்ல, கல்வியையும் குறிக்கும். நன்றி.